ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் வெங்கிவிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஒரு பிசி பில்டுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ஸ் கார்டு. நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் என்ன மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு குவாலிட்டியான எஸ்எம்பிஎஸ் வாங்குங்க. எஸ்எம்பிஎஸ்ல மெயினாக அந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் வச்சு வாங்கிடுங்க. அது உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்குற எல்லா எஸ்எம்பிஎஸ்லையும் இது இருக்காமல் ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்படி ரொம்ப லோ பட்ஜெட்டில் போகிறேன்னா மட்டும்தான் இது எல்லாரும் வாங்குவேன். பட் இப்போ ரீசெண்டாக வர பட்ஜெட் எஸ்எம்பிஎஸ் ஆன ஜெப்ரானிக் 450 வாட்லேயே இதை கொடுத்தது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 தான். எஸ்எம்பிஎஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்டி. அட்லீஸ்ட் வந்து NVMe எஸ்எஸ்டி எதுவாக இருந்தாலும் ஓகே, 500 ஜிபியாவது போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் தேவைப்படுற அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மதர் போர்டு, அது கூட ப்ராசஸரும் நல்ல ப்ராசஸராக சூஸ் பண்ணணும். ரேம் வந்து அட்லீஸ்ட் 2 ரேம் வாங்குறது நல்லது. இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு நல்ல பிசியை வந்து உங்களால் பில்ட் பண்ண முடியும். கூடிய சீக்கிரத்தில் இதை பில்ட் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். பை.